ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு என்னன்னா ஆன்சரிங் ஃபார் கமெண்ட்ஸ் பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். சில பேர் கமெண்ட் வந்து சொல்கிறாங்க உங்கள் பேர் என்ன, உங்கள் வயசு என்னன்னு. தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். என் பேர் முகமது ஆசிம். எனக்கு வந்து 16 வயசு ஆகுது. எங்கள் அத்தா ஏப்ரல் 1ஆம் தேதி இறந்து போயிட்டாங்க. இது எங்கள் அத்தா சேனல், இதை எடுத்து நான் நடத்துகிறேன். இப்போ வாங்க நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலாம். உங்கள் லைஃப் ஆம்பிஷன் என்ன தம்பி? என்னோட லைஃப் ஆம்பிஷன் வந்து எனக்கு ஒரு பெரிய கேமிங் கம்பெனிக்கு போய் ஒரு கேம் டெவலப்பர் ஆகணும் அப்படின்றது ஒரு ஆசை. யுவர் டேட் ஆஃப் பர்த்? என்னோட டேட் ஆஃப் பர்த் வந்து 21 ஜூலை 2010. இன்னும் ஒரு 16 நாளில் எனக்கு பிறந்தநாள் வர போகுது. எல்லாரும் எனக்காக விஷ் பண்ணுங்க அட்வான்ஸா. எம்ஜி டிவியில் வீடியோ போடுறது எடிட் பண்ணுறதுலாம் நீங்களா தம்பி? எம்ஜி டிவின்னு அப்படின்றது ஒரு டெக்ஸ்டைல் சேனல். எங்கள் அத்தா வந்து கொரோனா டயத்தில் இந்த சேனல் ஆரம்பித்தாங்க. அந்த சேனலில் வீடியோ எடுக்கிறது எடிட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஆள் செட் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது எங்கள் அத்தா ஆள் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அது இப்போதைக்கு ஓடிட்டு தான் இருக்குது. நான் எடிட் பண்ணல. நான் அந்த சேனலுக்கு வந்து எடிட் பண்ணுறேன். விச் குரூப் யூ சூஸ் இன் 11th ஸ்டாண்டர்ட்? 11th ஸ்டாண்டர்ட் இன்னும் நான் போகல. ஏன்னா நான் சோசியல் எக்ஸாம் ஒன்று எழுதலை. இந்த மாதம் 14ஆம் தேதி எனக்கு எக்ஸாம். அது முடிச்சுட்டு நான் என்ன குரூப் சூஸ் பண்ண போகிறேன்னா சிஎஸ் எடுத்து ஒரு கேமிங் கம்பெனிக்கு போகணுன்னு தான் எனக்கு ஆசை. அம்மா எப்படி இருக்காங்க தம்பி? அவங்கள வீடியோவில் காட்டுங்க. அம்மா நல்லா இருக்காங்க. அம்மா வந்து என்னன்னா இப்போ இஃப்தால இருக்காங்க. சோசியல் சயின்ஸ் எக்ஸாம் இப்போ தம்பி? சோசியல் சயின்ஸ் எக்ஸாம் வந்து ஜூலை 14ஆம் தேதி, அதாவது இந்த மாதம் 14ஆம் தேதி வைக்கிறாங்க. இவங்க மலேசியன் சிட்டிசனா இல்லை விசாவில் வேலை செய்கிறாங்களா? ப்ளீஸ் டெல். அப்பா வந்து சிட்டிசன் இல்லை, மலேசியா சிட்டிசன்லாம் ஐசிலாம் இல்லை. அப்பா வந்து விசால வேலை செய்கிறாங்க, மலேசியாவில் ஒர்க் விசால. எப்படி என்ன ஆச்சு? நீங்கள் வந்து எங்கள் அத்தா எப்படி இறந்து போகிறோன்னு கேட்டிருக்கீங்க. இதை பற்றி டீட்டெயிலாக நாங்கள் ரீசன் ஆஃப் டெத் வீடியோவில் சொல்லியிருப்போம். அது கீழே கேப்சரில் கொடுக்குறேன். இப்போதைக்கு சிம்பிளாக சொல்கிறேன். எங்கள் அத்தா படியிலிருந்து மயக்கமாய் கீழே விழுந்து தலையிலையும் அதே மாதிரி இந்த பொட்டுலையும் அடித்து இறந்து போயிட்டாங்க. கேமராமேன் யார்? கேமராமேன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாமி மக, அதாவது எங்கள் அத்தாவோட தங்கச்சியோட மக. அவங்க தான் வந்து வீடியோ எடுக்கிறது, எடிட்டிங் பண்ணுறது, அதே மாதிரி கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறது அவங்க தான். எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இதில் அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்குது. என்னென்னா அந்த கமெண்ட் படித்து போடுறது, அதே மாதிரி எடிட்டிங்கில் அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்குனால நான் பண்ணுறதை விட அவங்க பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் அந்த பொறுப்பு அவங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன். அவங்க வந்து அதை சரியாக பண்ணுறாங்க. எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க எத்தனை பேர், அதே மாதிரி எங்கள் அத்தா கூட பிறந்த எத்தனை பேர்னு கேட்டிருந்தீங்க. ஃபஸ்ட்டு எங்கள் அத்தா சொல்கிறேன். எங்கள் அத்தாவோட பிறந்தவங்க மொத்தம் 2 பேர். எங்கள் அத்தா வந்து ஃபஸ்ட்டு, அடுத்து தங்கச்சி, அடுத்து ஒரு தம்பி. எங்கள் அத்தாவோட தம்பி, அதாவது எங்கள் சச்சா வந்து இறந்து போயிட்டாங்க. அதோட எங்கள் மாமி இப்போ இருக்காங்க. இப்போ எங்கள் அத்தா ஏப்ரல் 1ஆம் தேதி இறந்து போயிட்டாங்க. எங்கள் அம்மா கூட பிறந்த பேர் ஒருத்தர் தான், அது அண்ணன் தான். அது வந்து எங்கள் மாமா. ஆமாம் தம்பி. இப்போ யார் வீட்டில் இருக்கீங்க? இப்போ வந்து நாங்கள் எல்லாருமே, அதாவது எங்கள் அம்மா, எங்கள் அக்கா, நான், எங்கள் அத்தம்மா, அவங்க எங்கள் எல்லாருமே இப்போ எங்கள் மாமி வீட்டில் தான் இருக்கோம். இஃப்தா முடிகிற வரைக்கும் நாங்கள் எங்கள் மாமி வீட்டில் தான் இருப்போம். அதே மாதிரி நீங்கள் மாமின்னு சொல்கிறீங்க. அத்தாவோட பிறந்தவங்களாம் அம்மாவோட பிறந்தவங்க கேட்குறீங்க. மாமி வந்து எங்கள் அத்தாவோட பிறந்தவங்க, அதாவது எங்கள் அத்தாவோட தங்கச்சி மாமி. தம்பியும் எங்கள் அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா? எங்கள் அம்மா வந்து ப்ரெக்னெண்ட்டாலாம் இல்லை. அது வந்து நீங்கள் எங்கள் அத்தா அந்த பால் உருண்டு போய் அந்த ப்ரெக்னென்ட் உருந்தது போய் பார்த்து கேட்குறீங்க தான் நினைக்கிறேன். அது வந்து எங்கள் அத்தா சும்மா ஃபன்னுக்கு அப்படி விளாண்டுருந்தாங்க. ஆனால் எங்கள் அம்மா ப்ரெக்னெண்ட்டாலாம் இல்லை. எங்கள் அத்தா அவன் விழுந்தது என்னமோ பால் வந்து ப்ரெக்னெண்ட்டில் தான். ஆனால் அல்லாவோட நாட்டம் இப்படி நடந்துருச்சு. ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு நான் போட்ட வீடியோக்கு நிறைய பேர் ஆறுதலாக கமெண்ட் பண்ணிட்டீங்க. அதுக்கெல்லாம் நன்றி. நான் வந்து பெருசாக வந்து கமெண்ட் பார்க்க மாட்டேன். எங்கள் மாமி மக தான் கமெண்ட் பார்ப்பாங்க. நல்ல கமெண்ட்டாக இருந்தால் வந்து சொல்லுவாங்க. அது வந்து என் மனசு நோக்கடிக்கிற மாதிரி கமெண்ட் இருந்துச்சுன்னா அதை அப்படியே மறைச்சிருவாங்க. எதுக்கு இவனை மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டுன்னு. ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு அவ்வளோ நல்ல கமெண்ட் வந்த அந்த இடத்துல ஒரே ஒரு என் மனசு கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. என்னன்னா, ஏப்ரல் 1ஆம் தேதி இறந்து போனார்கள். சரி, இப்பொழுது ஜூன் என்று நீ என்னவென்றால் அவர் இறந்து இருப்பது நாளிலேயே நீ ஜாலியாக வீடியோ போட ஆரம்பித்து விட்டா. இது சரியில்லை தம்பி அப்படின்னு கமெண்ட் போட்டிருக்காங்க. என்னன்னா, ஓவர் திங்க் பண்ணால் உடம்புக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி நான் பல பேர் கேள்விப்பட்டிருப்பேன். இப்போ எங்கள் அத்தா இறந்து போனதே மனசில் கவலை இருக்குதான். ஆனால் அதையும் நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன்னா இந்த சேனலையும் இந்த குடும்பத்தையும் நான் ஒரு ஸ்டெப்புக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடி கொண்டு போகிறது கஷ்டம். ஏன்னா அதில் நம்ம லாக் ஆகி நின்ட்டோம்னா அடுத்த ஸ்டெப் நம்மளால எடுத்து வைக்க முடியாது. அது வந்து ஒரு பாரமாக அமையும். அதனால தான்
நான் வந்து எங்கள் அத்தா கவலையை ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சிருக்கேன். ஆனால் எங்கள் அத்தா இல்லாமல் நான் ஜாலியாலாம் வீடியோ போடல. ஒரு பக்கம் எங்கள் அத்தா நினச்சிக்கிட்டே போடுவேன். ஏன்னா எங்கள் அத்தா வந்து கஷ்டப்பட்டு போட்டிருக்காங்க. அதே கஷ்டத்தை நான் அந்த ஒரு மாசத்துல அனுபவிச்சேன். என்ன நமக்கே இப்படி கஷ்டமா இருக்கே, அப்போ அத்தாக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும்னு நான் அனுபவிச்சேன். ஆனால் அதெல்லாம் என் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நான் அடுத்த ஸ்டெப்பு முன்னோக்கி போனாதான் என்னால் வளர முடியும். ஆனால் கவலை இல்லாமலாம் இல்லை, கவலையோடு தான் எனக்கு இப்போ அந்த பலன் கிடைச்சிருக்கு. இந்த வயசுல அதுவும் எங்க அத்தா மாதிரி டிராவல் பண்ணி போடுறது என்னால் நான் முடிஞ்ச அளவுக்கு பண்றேன். உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்க, இஷ்டம் இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க போயிருங்க. இந்த மாதிரி பேட் கமெண்ட் பண்ணி யார் மனசையும் கஷ்டப்படாம பார்த்துக்கோங்க. இது வந்து நான் பேட் கமெண்ட் பண்ணக்காக தான் சொன்னேன், வேற யாருக்குமே இல்லை. இது பேட் கமெண்ட் சொன்னதுக்காக மட்டும்தான். இப்போ சேனலில் வியூஸ் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அதனால இப்போ நான் ஷார்ட்ஸை நோக்கி, அந்த ஷார்ட்ஸ் கொஞ்சம் பாப்புலேட்டியாக இருக்கனால அதை நோக்கி நான் போய்கிட்டு இருக்கேன். ஷார்ட்ஸில் அப்படி போடுறது நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. அதே மாதிரி இப்போ ஸ்கூல் திறக்க போகிறாங்க இன்னும் கொஞ்ச நாள். அந்த எக்ஸாம் இருக்கிறதுனால தான் என்னால் பெரிய வீடியோஸ் இப்போ அதிகமாக போட முடியல. அதே மாதிரி ஸ்கூல் அது நான் எக்ஸாம் எழுதி முடிச்சுன்னா ஸ்கூலும் திறந்துருவாங்க. அதோட வாரத்துக்கு ஒரு நாள் தான் வீடியோ போட முடியும். நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க, எந்தெந்த ஊருக்கெல்லாம் போகலாம் நீங்கள் ஐடியா கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அங்கே போய் நான் எடுத்து நான் வீடியோ போடுறேன். அதே மாதிரி எங்கள் மாமி மக, அதாவது எங்கள் அக்கா வந்து கேக் செய்கிறாங்க. அவங்க வந்து கேக் செஞ்சு எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. உங்களுக்கும் கேக் ஆர்டர் பண்ணணும், உங்கள் பர்த்டேக்கு கேக் ஆர்டர் பண்ணணும்னா கீழே ஃபோன் நம்பர் தர, நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. இப்போ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போடுறேன். அதே மாதிரி அப்பா ஊர்லேருந்து வந்தாலோ இல்லை நான் மலேசியா போனாலோ நான் அப்பாவோட சேர்ந்து வீடியோ போடுறேன். இதோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா, பாய் பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.